இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்டை பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்கோம். இது வரைக்கும் ஒரு 50 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி அப்படின்னா நம்ம சேனலில் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஒட்டுண்ணி இனப்பெருக்க மையங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம இதே போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்களோ அதில் போய் டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒரு வெப்சைட் தான் வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. தொடர்புகளில் எப்படி உயர் தொடர்பு அலுவலக தொடர்பு கொள்ளணும், இசிடிசனில் எப்படி ஆர்டிஐஸ் போடுறது, சட்டம் மற்றும் விதிகள் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அரசாணைகள்லாம் விவசாயத்துறை சார்ந்த அரசாணைகள்லாம் வெளியிடுறாங்கன்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, விவசாய பகுதியில் தமிழ் மண்படம்லாம் என்ன, அப்புறம் மானிய திட்டங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் விதை இருப்பு, உர இருப்பு, பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், பயிர் காப்பீடு, உழவர் அலுவலக தொடர்பு திட்டம் பற்றி இதை பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். திட்டங்களில் கவர்மெண்ட்டில் என்னென்ன மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க, என்னென்ன துறையில் என்னென்ன மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற பற்றிலாம் போட்டிருந்தோம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்ற பற்றிக்கான வீடியோஸும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ வேளாண்மை ஒரு பார்வையில் வேளாண் மண்டலங்களை காலநிலைகளை பொறுத்து எப்படி பிரித்து வச்சுருக்காங்க, பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன், மழை அளவு, நீர் ஆதாரங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றிலாம் வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ இலவச மரக்கன்று முன்பதிவு பண்ணுறதை பற்றி அப்படிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் ஒட்டுண்ணி இனப்பெருக்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் இந்த சென்டர் வச்சுருக்காங்க, ஒட்டுண்ணி இனப்பெருக்கம் சென்டர் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்தமாகவே தமிழ்நாட்டில் 20 இடங்களில் தான்ப்பா வச்சுருக்காங்க. நம்ம 20மே பார்த்தரலாம், 100 கொடுத்துக்கலாம். ஸோ எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, தஞ்சாவூர், ஈரோடு, கடலூர், விருதுநகர், சேலம், திருப்பூர், தருமபுரி, விழுப்புரம், செங்கல்பட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு விழுப்புரம் தான் நான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ விழுப்புரம் கொடுத்தோம் அப்படின்னா விழுப்புரத்தில் கோழியனூரில் ஒரே ஒரு சென்டர் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அவங்க பார்த்துக்கலாம். அவங்களோட மொபைல் நம்பருமே உங்களுக்கு இதிலே கிடச்சிரும். நீங்கள் யூஸ் பண்ணி வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லணும் உங்களுக்கு நினச்சது. ஸோ ஜஸ்ட்டு போங்க ப்ரௌசரில் டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு வரும். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். அக்ரிஸ்நெட் அப்படின்றது நம்ம சேனலுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதில் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுண்ணி இனப்பெருக்க மையம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு லோட் ஆகிட்டு ரிசல்ட்ஸ் காட்டும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்துக்கலாம். இப்போ திருச்சியில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சியில் இல்லவே இல்லை. தஞ்சாவூரில் இருக்கா அப்படின்னா தஞ்சாவூரில் ஒருத்தவங்க லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அவங்க மொபைல் நம்பர் இருக்குது. இந்தமாரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ மூலிமா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் விவசாயம் சொந்தமான கண்டென்ட் ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேருக்கு காமனான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை ஒரு வீடியோஸாக கூட பதிவு பண்ணி நம்ம சேனலில் போகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.